ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதுவே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆரிகாமி ட்ரிப்ஸ் அண்ட் ஸ்டிக்ஸ் பார்ட் 2 அதை பற்றி நம்ம அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்க, அது நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, அந்த பேக்ரவுண்டை தெரியுது பார்த்தீங்களா, அதை நம்ம செய்ய போகிறோம். என்னென்னா அது வந்து க்ரீட்டிங் கார்டு, அது வந்து செய்ய போகிறோம். நம்ம அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஆரிகாமி பேப்பர், அப்படி இல்லைன்னா கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க, சிசர் எடுத்துக்கோங்க, கம் எடுத்துக்கோங்க, ஸ்கேல் எடுத்துக்கோங்க, அப்புறம் டெக்கரேஷன் ஸ்டிக்கர் எடுத்துக்கோங்க. இது செய்கிறதுக்கு இது மட்டும் போதும். யார் வேணால் வாங்க, ஈஸியாக கற்றுக்கிட்டு போங்க. இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்க அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹரிபிரசாத். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி ஆல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்ட் ஷீட் வந்து ஒரு ஷீட் எடுத்துக்கிறேன். அது வந்து இந்த இப்படி பாதியாக மடிச்சுக்கிட்டோங்க. வச்சுக்கிட்டு ஸ்கேல் எடுத்துட்டு நான் அளவு பார்க்குறேன். ஏன்னா 22 பாதி வந்து 11 கரெக்டாக சென்டரில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. கத்திரிக்கோல் எடுத்துகிட்டு ரொம்ப பெருசாக இல்லாமல் ஒரு 5 சென்டிமீட்டருக்கு 5 சென்டிமீட்டர் இருக்கலாம், 6 சென்டிமீட்டர் வந்து கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து எத்தனை சென்டிமீட்டர் கட் பண்ணிருக்கேன்னா, நான் வந்து 5 சென்டிமீட்டர் வந்து கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து ஷீட்டை பொறுத்து இருக்குது, அதுக்கு வந்து ரொம்ப பெருசாக போட்டுடக்கூடாது. நம்ம கத்திக்கு போட்டுருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா இது பிவி ஷேப்பில் ட்ரையாங்கிள் ஷேப்பில் இப்படி மடிக்கணும். அதே மாதிரி இது இந்த பக்கம் மடிக்கணும். இப்போ இப்படி மடிச்சிங்கன்னா, இப்போ அதே மாதிரி இதை ஆப்போசிட் சைடில் மடிக்கணும். முடித்த பிறகு இதை திறந்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேப் வரும். இதை பார்த்தீங்கன்னா இது உள்ள பார்த்தீங்கன்னா இந்த கை வச்சு இது உள்ளே தள்ளுங்க, இந்த கை வச்சு இப்படி உள்ளே தள்ளுங்க, உள்ளே தள்ளு இந்த மாதிரி வரும். அதை அப்படியே மூடிடுங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இன்னொரு பாப்பா எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இதை வந்து 2ஆக மடிக்கிறேன். மடிச்சுக்கிட்டு இதுவும் பார்த்தீங்கன்னா இதுவும் 22 சென்டிமீட்டர் தான் இருக்கணும். இது ரெண்டுமே ஒரே சென்டிமீட்டர் தான், பார்க்கறதுக்கு வந்து அழகாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 22 சென்டிமீட்டர் இருக்கும். ரெண்டுமே ஒரே சைஸில் இருந்தால் தான் பார்க்க செய்யறதுக்கு வந்து செமையாக சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னா நடுவில் பார்த்தீங்கன்னா 11ன்னு சொன்னேன். இந்த 11லேருந்து இந்த பக்கம் 1 சென்டிமீட்ரு மார்க் பண்ணிக்கோங்க, இந்த பக்கம் 1 சென்டிமீட்ரு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, இந்த பக்கம் 1, இந்த பக்கம் 1. நான் ஒரு கோடு வந்துக்கிறேன். அதே மாதிரி ஒரு இந்த பக்கம் எவ்வளோ சென்டிமீட்டர் வேணும், அதுக்கும் ரொம்ப பெருசாக வந்துடாதீங்க. 0.5 அந்த மாதிரி ஒரு சின்ன சென்டிமீட்டர் வச்சு ஒரு கோடு வரைஞ்சிக்கோங்க. வந்துக்கிட்டு கத்தி எடுத்துக்கிட்டு இந்த கோடை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கணும். சின்ன பசங்களாம் இருந்தீங்கன்னா நீங்கள் கட் பண்ணாதீங்க, அம்மாகிட்ட கொடுத்து கட் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து கத்தி வச்சு பண்ணுறதுனா ஒரு ஆபத்து உங்கள் கைக்கு. இல்லை நான் பண்ணுறேன்னு நினச்சிங்கன்னா பார்த்து பண்ணுங்கள். இந்த மாதிரி கட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி
அதே மாதிரி தான் இப்போ வந்து ஃபெவிகால் எடுத்துக்கிறேன். ஃபெவிகால் எடுத்துக்கிட்டு ஃபெவிகாலு ரொம்ப அதிகமாக ஊற்றிடக்கூடாது. அதிகமாக ஊற்றினா அந்த இது பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. இன்னும் முக்கியமான விஷயம், நீங்கள் கம் போடும்போது இந்த அளவுக்கு இந்த இடத்துல கொஞ்சம் கேப் விட்ருங்க. அந்த இடத்துல கம் போடாதீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த தடவை கம் போடல நான். நீங்கள் கம் போடாதீங்க. இதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சென்டரில் அந்த மடித்தோம் பார்த்தீங்களா, சென்டரில் வச்சு இப்படி அழுத்திடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கேப் வந்துருக்கோமாங்க. இங்கே வாங்க, தெரியுதா உங்களுக்கு? இந்த இடம் கம் போடல. இது இந்த அளவு கேப் போட்டுருவோமாங்க. இது பண்ணால் காய வச்சுருங்க. பார்த்தீங்கன்னா பேப்பர் எடுத்துக்கோங்க. பேப்பர் எடுத்துக்கிட்டு கண்ணு வரைஞ்சிக்கிறேன். இல்லை நீங்கள் கடையில் வைக்கும் பார்த்தீங்களா, இந்த ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் போட்ட மாதிரி கடையில் கூட நீங்கள் கண்ணு வாங்கிக்கலாம். நீங்கள் இப்போ கொரோனானால ஃபேன்சி ஸ்டோர்லாம் மூடி இருக்குனால நான் வந்து கையிலேயே வரைஞ்சிக்கிறேன். இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிடுச்சு. ஹலோ கோயிஸ், எப்படி இருக்கீங்க? இந்த கண்ணு வந்து எடுத்துக்கிறேன். கம் போட்டுக்கிட்டு நான் ஒட்டிக்கிறேன் கண்ணு. மறுபடியும் சொல்கிறேன், பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சும்மா டெக்கரேஷன் பண்ணுறது தான். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து என்கிட்ட ஒரு கொஞ்சம் ஸ்டாட்டோஸ் இருக்குது. அதுதான் நான் வந்து இப்போ வந்து யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து சுற்றி இருக்க தேவையில்லாத தான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிக்கிட்டேன். பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கர் வந்து பிடிச்சிக்கிறேன். இந்த ஒட்டிக்கிறேன். இப்போ கொஞ்ச நேரம் இது வந்து காய வச்சுருக்கேன். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒயிட் பேப்பர் எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு
ஒரு ஸ்கேல் அளவு ஒரு பேப்பர் எடுத்துக்கிறேன். இந்த பேப்பர் வந்து இந்த சைஸு சின்னதாக இருக்கணும். கம் வச்சுக்கிறேன். கம் போட்டு இந்த பேப்பர் தூக்கி இது மேலே ஒட்டிடுங்க. இது மேலே இந்த பேப்பர் போட்டு இங்கே ஒட்டிடுங்க. ஒட்டிட்டிங்கன்னா ஒரு திக்கான பேப்பர் கிடைக்கும். இப்போ இது வந்து கொஞ்சம் காய வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணு, இப்போ இது பேப்பர் வந்து நல்லா காஞ்சிருக்கு. இது அதை காய வச்சுருக்கேன். இப்போ இதை பார்த்தீங்கன்னா இந்த கேப் விட்டோம் பார்த்தீங்களா, இந்த கேப்லாம் நான் மொன பூர் மேலே எடுத்துக்கிறேன். கம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இதுக்குள்ளே போடுறேன். இது பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வரக்கூடாது, இந்த கார்னர் இந்த இடத்த மட்டும் ஒட்டணும். கொஞ்சம் காய வச்சுருங்க. ஸோ இது என்ன பண்ணுறீங்கன்னா, கத்திரிக்கோல் எடுத்து 2ஆக கட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல கம் போடுங்க. கம் போட்டு இப்போ அந்த கட் பண்ணி வச்சுட்டு இது மாதிரி ஒட்டிடுங்க. நல்லா ஒட்டின பிறகு கொஞ்ச நேரம் காய வச்சுருங்க. நல்லா காஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ஆப்ஷன் தான் உங்களுக்கு வேணா செய்யலாம், இல்லை வேணாம். கொஞ்சம் கட் பண்ணிக்கிட்டேன். கம்மியாக எடுத்துக்கிட்டேன். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் ஃபோட்டோ ஞாபகம் இருக்கா, ஸோ அதை தான் இப்போ வந்து நம்ம ஒட்ட போகிறோம். கம் போட்டு கொஞ்ச நேரம் போய்விங்க, காய விட்டுறீங்க. இதுக்குள்ளே கம் போடணும்ல, அதுக்காக தான் போட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி ஒட்டிடுங்க. இந்தமாதிரி ஸ்ட்ரைட்டாக ஒட்டிடுங்க. ஸ்ட்ரைட்டாக ஒட்டின பிறகு நல்லா அழுத்தி ஒட்டிடுங்க. கொஞ்சம் காய வைங்க. செய்யும் போது உங்களுக்கு பொறுமை ரொம்ப அவசியம். அப்போ நீங்கள் எவ்வளோ பொறுமையாக செய்வீங்களோ அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா அவுட்புட் கிடைக்கும். நான் காய வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்படி வச்சுட்டு இதுக்குள்ள கேப் இருக்கணும். கொஞ்சம் கேப் விட்டுட்டு இதை வந்து இப்படி மடிங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. மடக்கின பிறகு பார்த்தீங்கன்னா இதை வந்து இதுக்குள்ளே ஊற்றுங்க. இப்படி ஊற்றுங்க. சும்மா டெக்கரேஷன் பண்ணுவோம். இந்த ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேணால் டெக்கரேஷன் பண்ணிக்கலாம், இல்லைனா உங்களுக்கு எப்போ போல இப்படியே வச்சுக்கலாம். லாக்டவுனுக்கு முன்னாடி வாங்கின ஸ்டிக்கர்ஸ் கொஞ்சம் நான் வச்சுருக்கேன், அதை வந்து நான் ஒட்ட போகிறேன்.
ஸ்டேஷ்னரி கடையெல்லாம் திறக்காததுனால தேவையான பொருட்கள் கிடைக்கல. அதாவது என்னென்னா கம்மு, இது பேப்பரு, அது சிசர் அதெல்லாம் கிடைக்கல. அதனால் இது ஸ்டேஷ்னரி கடை ஓப்பன் பண்ண பிறகு கன்சிஸ்டன்ட் நான் வீடியோ ட்ரை பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நேம் எழுதிக்கலாம். நேம் மீன்ஸ் ஹாப்பி பர்த்டே எழுதிக்கலாம். வெட்டிங் டேனா வெட்டிங் டேன்னு எழுதிக்கலாம். உங்களுக்கு யாருக்கு கொடுக்க போகிறீங்களோ, எதுக்கு கொடுக்க போகிறீங்களோ அந்த இது எழுதிக்கோங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அவங்களுக்கு என்ன சொல்ல வரீங்கன்னு எழுதிக்கலாம். இங்கெல்லாம் எனிவே இந்த க்ரீட்டிங் கார்டு வந்து செஞ்சு முடிச்சாச்சு. இந்த க்ரீட்டிங் கார்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இது நல்லா, இந்த க்ரீட்டிங் கார்டு செஞ்சது உங்களுக்கு புரிஞ்சது நல்லா இருந்ததுன்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்படி இல்லை புரியல அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் என்ன டவுட்டுன்னு கேளுங்க. நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இல்லை அடுத்த வீடியோவில் வந்து டவுட்டை கிளியர் பண்ணுறேன். இந்த வீடியோ ஏதாவது குறைகள் ஏதாவது இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்போ தான் நான் அடுத்த வீடியோவில் வந்து சரி பண்ணிக்க முடியும். அப்படி குறைகள் எதுவும் இல்லை அப்படின்னா லைக்கை தட்டி விட்ருங்க, ஷேர் பண்ணி விட்ருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டுருக்கேன். கடைசியாக தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.